பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரூத் அண்ட் பிரைட் வாட்டர். இதை எழுதினவங்க தாமஸ் கிங். இவர் ஒரு அமெரிக்கன் நாவலிஸ்ட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், எஸ்ஏயிஸ்ட், ஸ்க்ரீன் ரைட்டர் அண்ட் ஃபோட்டோகிராஃபர். இந்த பர்டிகுலர் நாவல் 1999 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட செட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரூத் அப்படின்ற ஒரு பிளேஸ் யூஎஸில் இருக்கிற மாதிரியும், பிரைட் வாட்டர் அப்படின்ற ஒரு பிளேஸ் கனடாவில் இருக்கிற மாதிரியும், இந்த ரெண்டு பிளேஸையும் ஒரு ரிவர் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ கனடா அண்ட் யூஎஸ் இந்த ரெண்டு இடத்துலையும் இண்டிஜீனியஸ் பீப்புளோட சஃபரிங்ஸை சொல்கிற மாதிரி தான் இந்த நாவல் வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேவா? இதில் வந்து ஆக்சுவலாக ஒரு தீம், ஒரு லெசன் அந்த மாதிரிலாம் நம்ம எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஸோ மச் ஆஃப் அன்ஆன்சர்டு கொஷின்ஸ் இருக்கும். நிறைய மிஸ்டீரியஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ணி எழுதியிருப்பாங்க. இது ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் நாவல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சைல்ட்ஹுட்ல இருந்து அடல்ட்ஹுட் வரைக்கும் அந்த ஒரு ப்ரொட்டகானிஸ்ட் வந்து அவங்களோட ஜேர்னி, அவங்களோட க்ரோத்தை சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதில் ஒரு டீட்டெயில்டு ப்ரொலாக் கூட இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. தென் இதில் சிக்னிஃபிகண்ட்டான விஷயம் அப்படின்னா, ஒன்று அந்த ரெண்டு பிளேஸ் ட்ரூத் அண்ட் பிரைட் வாட்டர் அப்படின்றது. தென் அதில் அதை பிரிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான சிக்னிஃபிகண்ட்டான பிளேஸ் என்ன அப்படின்னா, 2 ஸ்டோன் பில்லர்ஸ் இருக்கும். ஓகேவா? 2 ஸ்டோன் பில்லர்ஸ் இருக்கும் அண்ட் ஒரு ஓல்டு ஏன்ஷியன்ட் சர்ச் ஒன்று இருக்கும். எல்லாமே இண்டிஜீனியஸ் பீப்புளோட கல்ச்சரை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். டெக்கம்சே அப்படின்றவர் தான் ப்ரொட்டகானிஸ்ட். இவர் ஒரு 15 வயசு உள்ள ஒரு இண்டிஜீனியஸ் பாய். தென் லம் அப்படின்றது அவரோட ஃப்ரெண்ட். தென் மான்ட்ரோ அப்படின்றவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட். இவர் வந்து ட்ரூத் அப்படின்ற இடத்துல தான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருப்பார். தென் அவர் அந்த பிரைட் வாட்டர்ன்ற இடத்துக்கு போயிருப்பார். இப்போ அகெயின் ட்ரூத்துக்கு வராரு. ஓகேவா? தென் கேசி அப்படின்றவங்க வந்து டெக் இருக்கிறார் இல்லையா, அவரோட ஆண்ட், அவங்க அம்மாவோட தங்கச்சி. தென் எல்வின் அப்படின்னு இருக்கிறவங்க லம்மோட ஃபாதர். தென் சோல்ஜர் அப்படின்றது வந்து டெக்கோட ஒரு டாக். ஓகேவா? தென் ஃப்ராங்க்லின் அப்படின்ற ஒரு கேரக்டர் வருவாங்க. இவங்க இருக்கக்கூடிய அந்த ட்ரைபல் கம்யூனிட்டியோட சீஃபாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஓகே, சம்மரி பார்த்துடலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நாவல் ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு எலாபரேட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அந்த இடம் எப்படி இருக்குது, எப்படி அதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறாங்க, ரெண்டு இடமா அந்த ட்ரூத் அண்ட் பிரைட் வாட்டர் அப்படின்னு சொல்லி ரெண்டு இடம் இருக்குது. ரிவர் இருக்குது, ஒரு பெரிய ஸ்டோன் பில்லர் இருக்குது, ஒரு ஓல்டு சர்ச் இருக்குது. இது எல்லாமே இண்டிஜீனியஸ் பீப்புளோட ஏன்ஷியன்ட் கல்ச்சரை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதை பற்றி ஒரு டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷனோட தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த டெக் அப்படின்ற பையன் வந்து ஒரு 15 வயசு பையன். அவன் வந்து ஒரு இண்டிஜீனியஸ் பாய் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இவங்க வந்து இந்த பிரைட் வாட்டர் அப்படின்ற இடத்துல தான் இருக்கிறாங்க. இவனுக்கு லம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நாள் ஒரு ரிவர் சைடு வந்து போகும்போது அவங்க ஒரு விஷுவல் பார்க்குறாங்க. அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு லேடி வந்து ஒரு ட்ரக்கில் ட்ராவல் பண்ணி வராங்க. வந்துட்டு ஏதோ ஒரு ரிச்சுவல் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, டான்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அந்த ட்ரக் அங்கே விட்டுட்டு ஒரு சூட்கேஸோட அந்த ரிவர் பக்கத்தில் போகிறாங்க. போயிட்டு அந்த சூட்கேஸை ரிவரில் போட்டுட்டு இவங்களும் அதில் குதிச்சிடுறாங்க. அந்த லேடி விழுந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூட்கேஸ் வந்து மேலே மிதக்க ஆரம்பிக்குது. அந்த மிதக்கிற சூட்கேஸில் இருந்து அது ஓப்பன் ஆகிட்டு ஒரு ஸ்கல், ஒரு மண்டை ஓடு உள்ளே இருக்குது. அது ஒரு ரெட் ரிப்பனால் சுற்றி வச்சிருக்கிறாங்க. ஓகேவா? இதை பார்த்த உடனே இந்த பசங்களுக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு. ஸோ வேகமாக அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறாங்க. போயிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெக் அவங்க அம்மா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி போகிறான். அவங்க அம்மா வந்து ஒரு பியூட்டிஷியன். ஓகேவா? டெக் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. பட் அவங்க அம்மா வந்து அவங்க சிஸ்டரை பார்க்கணும், அவங்க அம்மாவை பார்க்கணும், அதனால் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவர் போயிட்டு அந்த விஷயத்த சொல்லும்போது கூட அவங்க அம்மா அதை சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இவர் வந்து என்ன செய்கிறேன்னு தெரியாமல் சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு. இப்போ லம் வந்து அவங்களோட அப்பா கிட்ட நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த எல்வன் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் அவர் வந்து அவரோட ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு. முன்ட்ரோ அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன், இவங்க அப்பாவுக்கும் ரொம்ப க்ளோஸான ஒரு பர்சன். அவர் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அகெயின் இந்த பிரைட் வாட்டருக்கு வராரு அப்படின்றதுக்காக அவரை வெல்கம் பண்ணுறதுக்கான ப்ரிப்பரேஷன் இவங்க அப்பா வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவர் சொல்கிறத அவங்க காதலையே வாங்க மாட்டுறாங்க. இவனுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்துட்டாங்க, வீட்டில் இருக்கிறவங்க கேட்க மாட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் லம் வந்து நம்ம இன்னொரு டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸோட, அவங்க அப்பா வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்க அப்பா வந்து அப்போ கூட இந்தியன் டேஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு செலிப்ரேஷன், ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி நடக்க போகுது. ஓகேவா? நிறைய ஃபாரினர்ஸ், நிறைய டூரிஸ்ட் எல்லாம் வருவாங்க. அங்கே வந்துட்டு நம்மளோட திங்ஸை வந்து சேல் பண்ணனா பண்ணிக்கலாம், இல்லை நம்ம ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணணும், இந்த மாதிரி எது வேணால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு செலிப்ரேஷன் டேக்காக இவங்க அப்பா வந்து ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து
இவர் நிறைய வுட்டன் கார்விங் எல்லாம் பண்ணுவார். ஸோ அதுக்காக இவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவன் சொல்கிறத கேட்க மாட்றாங்க. ஸோ இப்போ டெக் அண்ட் லம் 2 பேராலையுமே பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியல. இந்த மாதிரியான சமயத்தில் டெக்கு வந்து ஒரு டாக் வச்சுருப்பான். ஓகேவா, சோல்ஜர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டாக் இருக்கும். அந்த டாக் வெளியே ஓடி போயிடுச்சுன்னு சொல்லி அந்த டாகை துரத்திட்டே இவன் ஓடும்போது ஒரு சர்ச், ஒரு ஓல்டு சர்ச் இருக்குது. ஓகேவா, அந்த சர்ச்சை பார்க்குறான். முன்ரோ இருக்கிறார் இல்லையா, அவர் அந்த சர்ச்சுக்குள்ளே இருக்கிறார். அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னா, ஒரு வீல் சேரில் உட்காந்து அவரோட அந்த பெயிண்டிங்கான திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவர் பெயிண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் என்ன ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே இருக்கிற லேண்ட்ஸ்கேப் அதையும் இந்த சர்ச்சையும் அவர் வந்து பிளெண்ட் பண்ணணும்னு நினைப்பாரு. அதாவது இந்த சர்ச்சை அவரோட பெயிண்டிங்ஸ் மூலமாக இன்விசிபிள் டிஸப்பியர் ஆக்கணும் அப்படின்றது தான் அவரோட மோட்டிவாக இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த வெஸ்டர்னர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, வெளியேருந்து வரக்கூடிய பீப்புள் வந்து எல்லாருமே, அந்த வெஸ்டர்னர்ஸ் எல்லாருமே இவங்களோட அந்த இண்டிஜினியஸ் பீப்புளோட ஐடென்டிட்டி எல்லாத்தையும் அழிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத இவரோட பெயிண்டிங்ஸ் மூலமாக சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ இவர் வந்து அந்த ட்ரிக் எல்லாமே யூஸ் பண்ணுறாரு. இன்விசிபிள் பெயிண்டிங்லாம் என்னால் வரைய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்துட்டு இவர் வந்து அவன்கிட்ட கேட்குறாரு, நீ எனக்கு வந்து அசிஸ்ட் பண்ணுவியா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படுது, என்னால் இது தனியாக முடிக்க முடியாது, என்னோட இந்த ஒர்க்கில் நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் பெயிண்டிங்க்கு, ஸோ அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இவனுமே சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்போ டெக் வந்து வீட்டுக்கு போயிடுறான். அங்கே அவங்க அம்மா வந்துட்டு ட்ரூத்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அவங்களோட மாம் அண்ட் சிஸ்டரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ கேசி இருக்கிறாங்க இல்லையா, கேசி அப்படின்றது டெக்கோட ஆண்ட். அவங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஃபேமிலியை பற்றி. ஃபேமிலியில் ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குது, அந்த சீக்ரெட்டை அவங்க ரிவீல் பண்ணாமல் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக பார்த்துட்டு வராங்க. ஸோ அந்த சீக்ரெட்ஸை பற்றி கேசிக்கு எப்போவுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டெக் வந்து நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு, முன்ரோவோட அவரோட ஒர்க்கில் ஜாயின் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, முன்ரோவை பார்க்கும்போது இவருக்கும் நம்ம ஃபேமிலியில் இருக்கிற அந்த சீக்ரெட்ஸ்க்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குமோ, இவருக்கும் நம்ம ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாரு. டெக்கோட அப்பா வந்து என்ன மாதிரி ஆள் அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக நிறைய ஐடியாஸை கொண்டு வருவார். பட் எதையுமே ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணாமல் எப்போவுமே பாஸ்ட் அண்ட் ட்ரீமில் வாழக்கூடிய, ஒரு ஃபேண்டசியில் வாழக்கூடிய ஒரு மேனாக இருப்பார். ஸோ அவருக்கு வந்து எதையுமே ப்ராப்பராக பண்ண தெரியாது. தென் அவங்க அம்மா வந்து என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, லோக்கல் ப்ரொடக்ஷன்லேருந்து ஸ்னோ ஒயிட்டுக்கான ஒரு ஆடிஷன் நடந்துகிட்ருக்கு, அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், ஒரு ரோல் வாங்கணும் அப்படின்றது அவங்க அம்மாவுக்கு ஒரு இன்டென்ஷனாக இருக்குது. ஸோ அவங்க அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவரோட ஃபேமிலி ஃபுல்லாகவே எல்லாரும் அவங்கவுங்க ஒர்க்கை அதையும் ப்ராப்பராக பார்க்காம எல்லாருமே ஒரு இர்ரெகுலர் லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ டெக் வந்து முன்ரோக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்வின் அதாவது லம்மோட ஃபாதர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கூட சேர்ந்து ஸ்மக்லிங்க்கும் போகிறாரு. அதாவது நிறையா திங்ஸை வந்துட்டு ஒரு பார்டர்லேருந்து இன்னொரு பார்டருக்கு வந்து அதை இல்லீகலாக அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இந்த ஒர்க்கும் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகேவா, ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவர் அந்த ஒரு ஒர்க் மூலமாக டிரைவிங்கும் லேர்ன் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த எல்வின் வந்து இந்த திங்ஸ் எல்லாத்தையும் எங்கே கொண்டு போய் டெலிவர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃப்ராங்க்லின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்சன் கிட்ட தான் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ராங்க்லின் அப்படின்ற அந்த பர்சனை வந்து டெக்குக்கு அப்போ தான் தெரிய வருது, இவர் வந்துட்டு ஒரு ட்ரைபல் சீஃபாக இருக்கிறாரு. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் லம்க்கு வந்து ரொம்ப க்ளோஸான ஆள். பட் லம்மை ரொம்பவே மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாகவும் இந்த ஃப்ராங்க்லின் அப்படின்றவங்க இருப்பாங்க. ஆனால் லம் அதை என்றைக்கும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிட்டதே கிடையாது. எவ்வளோ டார்ச்சர் அவர் அனுபவித்தாலும் எல்லாத்தையும் டாலரேட் பண்ணிவிட்டு வெளியே சொல்லாமலே இருப்பார். ஸோ இந்த மாதிரி அவர் இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு டெக் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவங்க அம்மா வந்துட்டு அவங்களோட பாட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ எல்லாரும் சேர்ந்து ட்ரூத்துக்கு கிளம்பிட்டாங்க. அங்கே போனதுக்கப்புறம் ட்ரூத்தில் தான் இப்போ இருக்கிறாரு டெக். அந்த வீட்டில் இருக்கும்போது டெக்கோட அம்மா அண்ட் கேசி 2 பேரும் அவங்க ப்ரைவேட்டாக பேசிகிட்டு இருக்கிற அந்த கான்வர்சேஷனை இவர் ஓவர் ஹியர் பண்ணுறாரு. அவங்க 2 பேரும் ஏதோ பேசுகிறாங்க, பேசும்போது ஏதோ ஒரு மிஸ்டீரியஸ் மேனை பற்றி பேசுகிறாங்க. தென் மியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நேம் சொல்கிறாங்க. இதை அவர் கேட்டுறாரு. பட் இவருக்கு இது யாருன்னே தெரியல, இந்த பேரை அவர் இதுக்கு முன்னாடி கேட்டதே இல்லை. அவருக்கு என்ன தாட் வருது அப்படின்னா, நம்ம ஃபேமிலியில் நிறைய விஷயங்கள் மிஸ்ட்ரியாக தான் இருக்குது, ஒருவேளை இந்த மியா அப்படின்றவங்க தான் நம்மளோட ரியலான அம்மாவாக இருக்குமோ, இப்போ இருக்கிறது நம்மளோட அம்மா இல்லையோ அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு தாட் வர ஆரம்பிக்கும். இப்போது கேசி வந்துட்டு ஒரு சூட்கேஸை வந்து வாங்குவா. அந்த சூட்கேஸில் என்ன இருக்குது அப்படின்னா, டெக்கோட ஓல்டு பேபி கிளாத்ஸ் எல்லாமே இருக்கும். அதை வந்து அவள் ரொம்ப பத்திரமா ஒழிச்சு வைப்பா. ஸோ இதுவுமே ஒரு சந்தேகத்தை வர வைக்குது இல்லையா, அவனோட சூட்கேஸ் பழைய கிளாத்ஸ் மேபி அதோட தான் சேர்ந்து டெக்குமே உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்னொரு பெர்ஸ்பெக்டிவில் நமக்கு யோசிக்க தோணும். இப்போ டெக் வந்து அவனோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக அவனோட ரூமுக்கு போகிறான். அங்கே போய் பார்த்தா அவன் வந்து பயங்கரமாக
அவனை யாரோ அடிச்ச மாதிரி நிறைய காயங்களோட இருக்கு. அவன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் எதுவுமே எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்றான். பட் ஆக்சுவலா ஃப்ராங்க்லின் தான் அவன ரொம்ப அடிச்சிருப்பான். அதனால தான் அவனுக்கு அவ்வளோ காயமா இருக்கும். பட் அவனுக்கு அத பத்தி பேசுறதுக்கு விருப்பம் இல்லாதனால அவன் பேச மாட்டான். ஸோ டெக்குமே அவன கன்சோல் பண்ணிட்டு அங்கேருந்து போயிருவான். இப்ப நெக்ஸ்ட் டே ஆயிரும். நெக்ஸ்ட் டேல வந்துட்டு முன்ரோ கூட அவன் வொர்க் பண்றதுக்காக அங்க போயிருப்பான். அங்க வொர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, அவர் வந்து நிறைய விஷயங்கள் பேசுவாரு. ஆக்சுவலா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பெயிண்டிங் மட்டும் நான் பண்ணல. இங்க இருக்கிற இண்டிஜினியஸ் பீப்பிளோட கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன ரெக்கவர் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட மோட்டிவா இருக்கு. அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். ஆல்ரெடி இங்க எரைஸ் ஆன இண்டிஜினியஸ் ஃபிகர்ஸ் எல்லாத்தையும் நான் வெஸ்டர்ன் பெயிண்டிங்ஸ்ல கொண்டு வர போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அகெயின் டெக் அண்ட் அவனோட ஃப்ரெண்ட் வந்து மீட் பண்றாங்க. மீட் பண்ணும்போது அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம சொல்லி பார்த்தாச்சு. பட் அவங்க வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணல. அந்த லேடிய பத்தி நம்ம சொல்லும்போது அவங்க கன்சிடர் பண்ணல. என்னோட ஃபேமிலிலயும் நிறைய மிஸ்டீரியஸ் விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ தட் நான் என்ன பிளான் பண்றேன் அப்படின்னா, நம்மளே இத கண்டுபிடிப்போம். அந்த ரிவர்ல விழுந்த விமன் யாரு அப்படின்றத நம்மளே கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு, இன்னைக்கு நைட்டு வந்து நம்ம போயிட்டு அந்த ரிவர்ல சர்ச் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அப்படி அவங்க அங்க போயிட்டு அத சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த ஒரு ஸ்கல் அவங்களுக்கு கிடைக்குது. பட் அந்த ஸ்கல்ல பார்த்த உடனே லம் வந்துட்டு ரொம்ப மிஸ்டீரியஸா பிஹேவ் பண்றான். அவனோட பிஹேவியர்ஸ் வந்து ரொம்ப எராட்டிக்கா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கு, டேஞ்சரஸா இருக்கு. அத பார்க்கும்போது போத் அந்த சோல்ஜர் அப்படின்ற அந்த டாகா இருக்கட்டும், டெக்கா இருக்கட்டும் 2 பேருக்குமே பயமா இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பிஹேவியர் அவன்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மேபி அவனோட ட்ரமாட்டிக் ஃபீல். அவன் ரொம்ப சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கலாம். இல்ல இந்த ஃப்ராங்க்லின் அவனோட கொடுமையினால அவனுக்கு இந்த மாதிரி ஒரு பிஹேவியர்ஸ் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்கல்ல எடுத்துட்டு போய் டெக் அவனோட கிராண்ட் மதர் கிட்ட குடுக்குறான். இது வந்து என்னன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து கண்டிப்பா ஒரு யங் பெர்சனோட ஸ்கல் தான். அது மட்டும் இல்லாம அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு சஃபர் ஆயி தான் இறந்து போயிருக்கிறாரு அப்படின்றதும் தெரியுது அப்படின்ற மாதிரி அந்த லேடி வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒரு நாள் லம் வந்துட்டு முன்ரோ இருக்கிறார் இல்லையா, அவரை வந்து அந்த சர்ச்ல பார்க்குறான். பார்க்கும்போது அவர் வந்து ஒரு விமனோட ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி அவன் பார்க்குறான். பட் பார்த்துட்டு அவன் டெக்குக்கு இன்ஃபார்ம் பண்ணும்போது, டெக் அங்க பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. இல்லையே யாரும் இல்லையே அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான். ஸோ இதுவுமே ஒரு அன்யூஷுவலா தான் இருக்கு. உண்மையிலேயே அவங்க பார்த்தானா? அவங்க இருந்தாங்களா? ஹாலுசினேஷன் மாதிரி நினைச்சுக்கிறானா? இல்ல ஆக்சுவலா அவங்க இருந்து அங்க மறைஞ்சு போயிட்டாங்களா? அப்படின்றது தெரியல. ஓகேவா? பட் டெக் வந்து இது ஞாபகம் வச்சுக்கிறான். ஓகே ஏதோ ஒரு லேடியோட முன்ரோவ அந்த சர்ச்ல பார்த்து தான் லம் வந்து சொல்றான் அப்படின்றத டெக் வந்து ஞாபகம் வச்சுக்கிறான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் டெக் வந்து அந்த முன்ரோ கிட்ட ஒர்க் பண்றதுக்காக அங்க சர்ச்சுக்கு போயிருக்கிறான். போன இடத்துல அவரோட பியானோ இருக்கு. அத எடுத்து இவன் ப்ளே பண்றான். ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது அவர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றாரு. நம்ம வந்து மெமரீஸ வந்து மியூசிக்ல மட்டும் தேட முடியாது. இண்டிஜினியஸ் பீப்பிளோட லைஃப் எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பா அத ரெகலெக்ட் பண்ணணும், அத ரிஸ்டோர் பண்ணணும் அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் அவர் ஷேர் பண்றாரு. அப்படி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, முன்ரோ கிட்ட டெக் வந்து கேட்குறான். என்னோட ஃபேமிலிக்கும் உங்களுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? என்னோட ஃபேமிலிய பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு அவர் ஒழுங்காவே ஆன்சர் பண்ணல. அந்த கொஸ்டின அப்படியே இக்னோர் பண்ணிடுறாரு. ஸோ அந்த கான்வர்சேஷன் அந்த மீட்டிங் அதோட கட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இப்போ இண்டியன் டே அந்த செலிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாருமே நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு அங்க சேல் பண்றதுக்காகவும், கஸ்டமராவும் அங்க வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல டெக்கோட ஃபாதர் எல்விஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. ஓகேவா? அவர் உட் கார்விங் எல்லாம் பண்ணுவாரு. ஸோ அத சேல் பண்றதுக்காக நிறைய டூரிஸ்ட் எல்லாம் அங்க வருவாங்க இல்லையா? ஸோ அவங்க கிட்ட சேல் பண்ணணும், நிறைய மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் அங்க வந்திருப்பாரு. அதே இடத்துக்கு முன்ரோவும் வந்திருப்பாங்க. ஆனா அவர் வந்துட்டு டிஸ்கைஸ் பண்ணிட்டு வந்திருப்பாரு. அவர மாதிரி இருக்க மாட்டாரு. வேற ஒரு பெர்சன் மாதிரி. ஏன்னா பப்ளிக் அட்டென்ஷன் அவருக்கு தேவையில்ல. யாரும் அவர பார்த்துறக்கூடாது அப்படின்றதுக்காக டிஸ்கைஸ் பண்ணிட்டு வந்திருப்பாரு. இப்போ லிம் வந்து அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு ரேஸுக்காக தான் நியர்லி ஒரு 1 இயரா அவன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். பட் இப்போ அந்த இடத்துல அவன் இல்ல. அத வந்து டெக் நோட்டீஸ் பண்றான். ஏன் எங்க போனான் அப்படின்னு சொல்லிட்டு அத நோட்டீஸ் பண்ணிட்டு அவன தேடி அவன் வீட்டுக்கு போறான். அங்க போனா அவன் ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கிறான். "என்ன ஆச்சு? நீ ரொம்ப நாளா இதுக்கு தானே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த. இப்போ ஏன் நீ வரல?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவனுக்கு ரொம்ப ஹெவியா இன்ஜூர் ஆயிருக்கிறது அவனுக்கு தெரிய வருது. அவன்கிட்ட இத பத்தி கேட்கும்போது, அப்பவும் அவன் அந்த டாபிக்க இக்னோர் பண்ணிறான். "நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நான் உனக்கு ஷெல்டர் எல்லாம் குடுக்குறேன். நீ அகைன் பிராக்டிஸ் பண்ணிட்டு வா" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல எனக்கு யாரோட ஹெல்ப்பும் வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அத அப்படியே இக்னோர் பண்ணிடுறான். இப்ப டெக் என்ன மாதிரியான ஒரு டவுட் இருக்கும் அப்படின்னா, மேபி கேசி வந்து பிரெக்னென்ட்டா இருக்கிறாளோ, அதுக்கு ரீசன் இந்த முன்ரோவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு டவுட் இருக்கும். அந்த சர்ச்ல பார்த்தத சொன்னான் இல்லையா? அதனால இவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்கும். இது கம்ப்ளீட்லி அவனோட அசம்ப்ஷன். ரியலாவே அவ பிரெக்னென்ட்டா இருக்கிறா அப்படின்ற மாதிரி குடுத்துருக்க மாட்டாங்க. தென் இவன் வந்து கேசி கிட்ட இத பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி போவான். பட் டைரக்ட்டா இத பத்தி கேட்காம, மியா அப்படின்ற யாரையும் தெரியுமா? நீங்க தான் இந்த மாதிரி பேசிக்கிட்ட மாதிரி எனக்கு ஞாபகம். அது யாரு? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு கேஷி வந்து அத ப்ராப்பரா ஆன்சர் பண்ணாம, அந்த மாதிரிலாம் உனக்கு யாரையும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. உனக்கு அவங்கள தெரியாது அப்படின்னு சொல்லி சமாளிச்சு விட்டுர்றா. இப்ப கேசி என்ன பண்றா அப்படின்னா, மேபி இவனுக்கு ஒவ்வொரு விஷயமா தெரிய வருது அப்படின்றதுனால, இவன் கண்டுபிடிச்சிருவானோன்னு நெனச்சாலோ என்னவோ, அவ என்ன செய்றா அப்படின்னா, அவனோட சூட்கேஸ் இருந்துச்சு இல்லையா? ஓல்டு பேபி கிளாத்ஸ்லாம் இருந்துச்சு இல்லையா? டெக்கோடது. அது எல்லாத்தையும் எடுத்து ஒண்ணா போட்டு
போட்டு எரிச்சிடுறா. ஸோ அந்த ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் எரேஸ் பண்ணணும், இந்த சீக்ரெட்ஸ் வந்து ஃபயரோட போயிடணும்னு சொல்லி அவன் நினைக்கிறா. ஸோ தட் அது எல்லாத்தையும் எரிச்சிடுறா. இப்போ அந்த சீன் அங்கே முடியும் போது முன்ரோ வந்துட்டு அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்கணும். இந்த சர்ச்சில் நிறைய திங்ஸ் அவனோடது இருக்கும், அது எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும், தேவையில்லாததெல்லாம் அங்கே சுற்றி இருக்கிறவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளான் பண்ணிட்டு இருப்பான். அந்த மாதிரி பிளான் பண்ணும்போது டெக்கும் அவனோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இருக்கும்போது ஒரு பாக்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு விக் அண்ட் ஒரு ஸ்கல் இருக்கும். ஓகேவா, இதை பார்த்த உடனே டெக்குக்கு ரொம்ப ஷாக் ஆயிரும். அவன் கேட்பான், அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ தான் அந்த ரிவரில் வந்து ஜம்ப் பண்ண அந்த விமன், இந்த விக்கு போட்டுட்டு நீ தானே குதிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஆமாம் நான் தான் குதிச்சேன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த இண்டிஜினியஸ் பீப்புளோட அந்த ஸ்கல் எல்லாமே எனக்கு வேணும், அதை மியூசியமில் வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். திரும்ப அவங்ககிட்டே நான் ரிட்டர்ன் கொடுத்துருவேன். அதுக்காக தான் நான் வந்து அந்த ரிவரில் குதிச்சு அந்த ஸ்கல் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணேன், வேறு எதுவுமே இல்லை, இதை நான் மறைக்கிறதுக்கும் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப கேஷுவலாக பதில் சொல்லிடுவான். ஆனால் இந்த இடத்துலையும் இது உண்மைதானா, அவன் தான் அதை எடுத்ததா அப்படின்றது தெரியாது. ஸோ மறுபடியும் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எனக்கு இந்த இண்டிஜினியஸ் பீப்புளோட கல்ச்சரை சேவ் பண்ணணும், அதுக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அந்த டாப்பிக்கை அதோட முடிச்சிடுறான். தென் இப்போ டெக் அண்ட் முன்ரோ நடந்து போயிட்டு இருக்கும்போது அன்எக்ஸ்பெக்டடாக அந்த ரிவர் பக்கத்தில் அவங்க லம்மை பார்க்குறாங்க. அவனை பார்த்ததும் அவன்கிட்ட பேச போகிறாங்க. அப்போது வந்து அவன் ஃபிசிக்கலி அண்ட் இமோஷனலி ரொம்ப டேமேஜ் ஆகி போய் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறான். முன்ரோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் மீட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுவார். போனதுக்கப்புறமா லம் வந்து அவனுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப சேடாக நரேட் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த ரேஸ்க்காக தான் நான் என்னை ப்ரூவ் பண்ணிக்கணும், என்னோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணணும், என்னை வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுறவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும் தான் இதில் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சேன், பட் என்னால் முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் பேசிகிட்டு இருக்கிறான். பேசிகிட்டே இருக்கும்போது அவன் வேகமாக அந்த பிரிட்ஜில் ஓட ஆரம்பித்து அந்த ரிவரில் விழுந்துடுறான். அவன் விழுந்த உடனே அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டு சோல்ஜர் அப்படின்ற அந்த டாகும் வேகமாக போய் அதில் விழுந்துருச்சு. விச் மீன்ஸ் அவனுக்கு டெக் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு அந்த டாக்கு அவனோட ஃப்ரெண்டையும் பிடிக்கும். ஸோ தட் அவனை காப்பாற்றலான்ற மாதிரி அந்த டாக் வேகமாக போயிட்டு அவனோட விழுந்துருது. விழுந்ததுக்கப்புறமா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை, அவன் இறந்தும் போயிட்டான். இறந்து போனதுக்கப்புறம் அவனோட டெட் பாடி எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபியூனரல் வைக்கிறாங்க. எல்லாரும் அந்த இண்டிஜினியஸ் பீப்புளோட ரிச்சுவல்ஸ் படி அந்த ஃபியூனரலை ரொம்பவே நல்ல விதமாக நடத்தி முடிக்கிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சோல்ஜரோட டெட் பாடி அங்கே கிடைக்கல. இப்போது அந்த ஃபியூனரல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்கே டெக் அண்ட் அவனோட ஃபேமிலி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அம்மாவுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, ஸ்னோ ஒயிட்டாக ஆக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ அவங்க ஆக்ட் பண்ணுறாங்க. ஆக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நிறைய அப்ரிசியேஷன் அவங்களுக்கு கிடைக்குது. டெக் அண்ட் அவங்களோட மதர் வந்து வீட்டுக்கு போகும்போது அப்போது அவங்களோட வீட்டு வாசலில் ஒரு பெரிய ஃப்ளார் பொக்கே அங்கே இருக்குது. ரொம்ப ஆம்பிஷியஸாக பேஷனேட்டாக ரொமான்டிக் ஜெஸ்டரோட யாரும் அதை வச்சுருக்கிறாங்க. ஸோ அதை யார் வச்சாங்க அப்படின்றது மென்ஷன் பண்ணலை. ஸோ இது எல்லாமே ஓவராலாக நமக்கு நிறைய கொஷின்ஸ் வரலாம். இந்த நாவலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் எதுவும் லெசன் நமக்கு வேணும், ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் நமக்கு வேணும் அப்படின்னா கிடைக்காது. இதை வந்து அவங்க ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயே எழுதலை, ஓரல் மெத்தடில் தான் நிறைய அவங்க இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வச்சு தான் அவங்க வந்து ஓரல் மெத்தடில் இதை எழுதுனதுனால ஒரு கொஹீரன்ஸ் இருக்காது. ஓகேவா, மற்றபடி இதில் வந்து கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணுற மாதிரி எழுதியிருப்பாங்க. பட் அந்த ஆன்சர் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. ஸோ ஒரு மிஸ்டீரியஸ் டோனில் அந்த ஓரல் ட்ரெடிஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதமாக இண்டிஜினியஸ் பீப்புளோட லைஃபை கன்வே பண்ணுற விதமாக எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.